17 வயசுல இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ குடும்பத்திலே, பாரம்பரிய கிறிஸ்துவ ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்து ஒரு CSI சபையிலே சர்ச்சு கொயர்ல அங்கி போட்டுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு, அப்பெல்லாம் ஊழியக்காரலுக்கு போய் கிட்டார் வாசிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் நான் நல்லதான் செஞ்சுக்கிட்டு நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். அல்லேலூயா. அந்த 17வது வயதிலே ஆண்டவனை சந்தித்த பொழுது கர்த்தருடைய தொடுதலை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. என் சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா தான் இருந்தேன். அதே சண்டே ஸ்கூல் டீச்சர் பிரைஸ் தி லார்ட் இருந்த என்னை ரட்சிக்கு பிறகு ஆண்டவர் என்னை ஊழியத்தையே மாற்றி விட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என் சண்டே ஸ்கூல்ல படித்த பிள்ளைகளை எத்தனையோ பேர் இன்னைக்கு ஊழியக்காரலாக வைத்திருக்கிறார். அதுல ஒரு தம்பி தான் ஃப்ரெட்டி ஜோசப். நீங்க ஒரு பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பார் அவர். என் மீட்ப CD போட்டிருக்கிறார். அந்த தம்பி என் சண்டே ஸ்கூல்ல ரட்சிக்கப்பட்ட தம்பி. சரிங்களா? சோ அதுல நிறைய காரியங்களை, வாழ்க்கையில மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்தார். இந்த தொடுதலுக்கு பிறகு காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். அதே போல பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆமென். சூசனா வெஸ்லிக்கு 17 பிள்ளைகள். அவங்க தூங்க போகும்போது 17 பிள்ளைங்களை தொட்டு ஆஸ்வதிப்பாங்களாம். அந்த பிள்ளைகளை ஒருத்தர் தான் ஒரு மிஷனரி ஜான் வெஸ்லியை ஆண்டவர் எழுப்பினார். ஆமென். நம்ம பிள்ளைகளை எப்பொழுதும் ஆஸ்வதிக்க வேண்டும். கடைசியாய் கான்சிக்வென்ஸ். நம்பர் 4C இஸ் கான்சிக்வென்ஸ். விளைவு என்ன? அப்படியே கரண்ட் பட்ட உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சபையில சாட்சியா இருப்பீங்க. ஆமென். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படு. You are going to glorify God. சாட்சி சொல்றோம் பார்க்கும்போது, ஐயோ என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சாட்சி கொடுக்கும்போது அடுத்தவர் யோசிப்பாங்க, என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அடுத்தவர் சாட்சி சொல்லுவார், எனக்கு வேலையை கர்த்தர் கொடுத்தார், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே. நீங்களும் சபை நடுவே வந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் அற்புதங்களை செய்வார். கைத்தறி பயன்படுத்துவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? Shall we all stand? Hallelujah. பாஸ் நேர கொடுக்கிறேன். ஒரே ஒரு ஜெபத்தை செய்து கொடுத்து விடுகிறேன். உன் தலையை உயர்த்தும் இயேசு. உன் தலையை உயர்த்தும் இயேசு. உன் தலையை உயர்த்தும் இயேசு. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற இயேசு. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் தலையை நீர் உயர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரியாந்தரபா ஷந்துரு பிஹாந்துரு பிஹாங்கபா. He knows the condition. The God of compassion has come this morning to set you free. அது பிசாசின் கட்டோ பாவக்கட்டோ எந்த கட்டானாலும் கட்டுகள் உடையும். நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சபை நடுவே நீ தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போகும் பொழுது என்னுடைய CDஸை நீங்கள் பெற்றுக்கொண்டு எங்களை ஊழியத்தை பிளஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்து என் பாஸ்டருக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும், அமருங்கள். நாம் ஒரு மைமையான நேரத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். ஜெப நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தி கொடுத்த காரியங்களை இன்னும் தியானித்து வேகமாக கர்த்தருடைய பந்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் கூடியிருக்கும் பொழுது தேவன் திருச்சபைக்கு கொடுத்திருக்கும் 2 சாக்கிரமத்தில் ஒன்று ஞானஸ்நானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவருடைய திருச்சபையிலே அங்கமாகும் பொழுது அதுக்கு சாட்சியாக நாம் எடுக்கும் ஒரு காரியம் விழுகி ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அங்கமாவது. அதன் பின்பு நாம் கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது என் கிருபையாக சபையில கொடுத்திருக்கும் அடுத்த சாக்கிரமன் கர்த்தருடைய பந்தி. மூழ்கினவன் முற்றும் சுத்தமாயிருக்கிறான், ஆனாலும் தான் கால்களை கழுவ வேண்டுமே. ஏனென்றால் அந்த பொல்லாத உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நம்மை தாக்குவதாக இருக்கிறது. நம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதுனால மாம்சத்துக்குரிய குணங்கள் அநேக நேரத்தில் ஆவிக்குரிய ஜீவத்தை நசுக்குவதாக அமைந்து விடுகிறது. கண்களினாலே, சிந்தனாலே, பேச்சுகளினாலே, காதுகளினாலே, கையினாலே செய்த பாவங்களை சில நேரத்தில் விழுந்து விடுகிறோம். விசுவாசிகள் தான். ஆனால் தெய்வ சமூகத்திலே கூடும் பொழுது, கர்த்தருடைய பந்திக்கு நெருங்கும் பொழுது வேதம் அழகாக சொல்கிறது, அவன் தன்னைத்தானே நிதானித்து இந்த பந்திலே சேரக்கடவன் என்று. மட்டுமல்ல, தெய்வ சமூகத்திலே அறிக்கை செய்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டோம் என்ற உணர்வோடு இதெல்லாம் பங்கு கொள்ள வேண்டும். நமக்கு பாவமில்லை என்போமானால்
நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போமே. ஆவியானவர் இப்பொழுதும் சுட்டி காட்டவில்லையா? மகனே மகளே, இந்த காரியத்துல என்னை நீ துன்பப்படுத்தினாய் அல்லவா, என்னை மனவடிவாக்கி விட்டாய் அல்லவா என்று சொல்லும் காரியங்களை பக்கத்தில் இருக்க சகோதரன் அறிய முடியாது, சகோதரி அறிய முடியாது, கணவன் அறிய, மனைவி அறிய முடியாது. நீங்கள் அறிவீர்கள். ஆவியான சுட்டு காட்டும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் அழுக்கை செய்ததை விட்டு விட்டு தெய்வ இரக்கத்தை பெற்றவர்களாக இந்த பந்தியில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே. என்ற கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த அப்பத்தையும் ஆஸ்வதிக்கத்தக்கதாக தம் ஏற்பட ஜெபத்திலே நடத்துவார்கள். நம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாக என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். உடைய சரீரம் கிழிக்க ஒப்பு கொடுத்து ரத்தத்தை சிந்தி அது நிமித்தமாய் எங்களை ஒப்புரவாக்கினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவன் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் இதில் பங்கு கொண்டு உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து தாரும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆயத்தமானவர்கள் முன் கடந்து வரும்படி கேட்டு